வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பத்திரப்பதிவு செய்ய வாலிபரை கழுவறைக்கு அழைத்து சென்று லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கனடாவில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக காங்கிரஸ் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்த நிலையில் பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணியாற்றும் சமூக வல்லுநர்களுக்கு மதிப்பூதியத்தை உயர்த்தி வழங்குவதற்கான ஆணையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையில் பணியாற்றும் சமூக நல நபர்களுக்கு மதிப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று கடந்த 2025-26 பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதல்வர் ரங்கசாமி அறிவித்து இருந்தார். அதன் அடிப்படையில் சமூக வல்லுநர்களுக்கான தொகுப்பூதியம் ரூபாய் 8,000 ரூபாய் 15,000ஆகவும், சமூக வள நபர்களுக்கு தொகுப்பூதியம் ரூபாய் 8,000 ரூபாய் 13,500ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 261 சமூக வல்லுநர்களும் சமூக வள நபர்கள் 9 பேரும் பயன்பெறுவர். இதற்கான ஆணையினை முதல்வர் ரங்கசாமி பயனாளிகளிடம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடகப் பிரிவு சேர்மனுமான R.E. சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. மேலும் அண்ணா சாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் பிறந்தநாள் கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அசோகன், தயாளன், பிரபு, ஆனந்த பத்மநாபன், கருணாநிதி, ரஹ்மான், இளையராஜா, தனுசு, சங்கர், ராஜாராமன், லோகையன், அமுதரசன், ராஜாராமன், காங்கேயன், புஷ்பராஜ், சாம்பசிவம், விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, டாக்டர் விஜயகுமாரி, முத்தமிழ், ஜெயலட்சுமி, காங்கேயன், செந்தில்குமார், ஐயப்பன், சங்கர், அங்காளன், கண்ணன், மோகன்தாஸ், ஜெகவீரபாண்டியன், சூசைராஜ், சார்லஸ், ஆறுமுகம், பரணி, செந்தில்குமார், தமிழழகன் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்த நிலையில் பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த மாதம் புதுச்சேரி IAS IPS அதிகாரிகளை பல்வேறு மாநிலங்களுக்கு இடமாற்றம் செய்தது. அதன்படி குற்றம் மற்றும் புலனாய்வு பிரிவு சீனியர் SP நாரா சைத்தன்யா டில்லிக்கு மாற்றப்பட்டார். இவர்களுக்கு பதிலாக தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி, டாமன் மற்றும் டயூவில் பணியாற்றி வரும் அனில்குமார் லால், டெல்லியில் பணியாற்றி வரும் நித்யா ராமகிருஷ்ணன் ஆகிய 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டனர்.
இவர்கள் புதுச்சேரி அரசில் அண்மையில் சேர்ந்த நிலையில் கவர்னர் உத்தரவின்படி அவர்களுக்கு தற்போது காவல்துறையில் பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஐபிஎஸ் அதிகாரி அனில்குமார் போலீஸ் தலைமையக சீனியர் எஸ்பியாகவும், அங்கிருந்த சீனியர் ஐபிஎஸ் அதிகாரி அனிதா ராய் IRPN கமாண்டண்டாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் ஆயுதப்படை பிரிவினை கூடுதலாக கவனிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான நித்யா ராமகிருஷ்ணன் போக்குவரத்து போலீசின் சீனியர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். போக்குவரத்து சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி குற்றம் நுண்ணறிவு பிரிவு சீனியர் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவினை தலைமை செயலர் சரத் சௌஹான் பிறப்பித்துள்ளார். போட்டித் தேர்விற்கு ஓராண்டு உதவித்தொகையுடன் இலவச பயிற்சி வகுப்பிற்கு SC/ST மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மைய துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி கோட்டூர் சாமி செய்திக்குறிப்பில், வேலை தேடும் மற்றும் அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் SC மற்றும் ST பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இமயத்தின் மூலம் ஓராண்டிற்கு உதவித்தொகையுடன் இலவச பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள இப்பயிற்சி வகுப்பில் தலைசிறந்த பயிற்சி நிறுவனத்தினர் பயிற்சி அளிக்க உள்ளனர். பயிற்சியில் சேர ஆர்வம் உள்ள +2 மற்றும் பட்டப்படிப்பை முடித்தவர்கள் வரும் 25ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சி வகுப்பில் 18 முதல் 27 வயதிற்குட்பட்டவர்கள் சேரலாம். பயிற்சி காலத்தில் மாதம் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படும். பயிற்சி புத்தகங்கள், எழுது பொருட்களும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணியால் நாளை 21ஆம் தேதி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதி, சூரியகாந்தி நகர், வசந்தம் நகர், செந்தாமரை நகர், தேவகி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், எழில் நகர் ஆகிய பகுதிகளில் நாளை 21ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முதுநிலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 2025-2026 கல்வி ஆண்டுக்கான முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர விரும்புபவர்கள் பல்கலைக்கூட இணையதளத்தின் மூலமாகவோ நேரிலோ விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு இசை, நடனம் மற்றும் நுண்கலை துறைகளில் முதுநிலை படிப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இசைத்துறையில் வாய்ப்பாட்டு, இசை, வீணை, வயலின் மற்றும் மிருதங்கமும், நடனத்துறையில் பரதநாட்டியமும், நுண்கலை துறையில் சிற்பக்கலை, வண்ணக்கலை மற்றும் பயன்பாட்டுக்கலை ஆகியவை உள்ளன. விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் ஜூலை 15 ஆகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலியார்பேட்டை திருவிகா நகரை சேர்ந்தவர் சார்லஸ், வயது 42. இவர் வெளிநாட்டில் வேலை தொடர்பாக ஆன்லைனில் தேடியபோது வெங்கடா நகர், ரெயின்போ நகர், பூங்கா அருகே உள்ள தனியார் வெளிநாட்டு வேலை நிறுவனத்தை தொடர்பு கொண்டார். அந்த நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விஸ்வா கார்த்திக், பொது மேலாளர் ஹேமா மாலினி, உரிமையாளர்கள் ஜெயா, அஸ்வதா ஆகியோர் கனடா நாட்டில் வேலை இருப்பதாக கூறியுள்ளனர். பின் வேலைக்கான விசா செயலாக்க கட்டணமாக ₹7,50,000 வாங்கிக் கொண்டு வேலைக்கான அனுமதி கடிதம் கனடா நாட்டில் உள்ள நிறுவனத்தில் வழங்கப்படும் என சுற்றுலா விசா மூலம் கனடாவிற்கு அனுப்பியுள்ளார். கனடா சென்ற சார்லஸ் அந்த நிறுவனத்தை தேடியபோது அவர்கள் தெரிவித்த நிறுவனம் அங்கு இல்லை என்பது தெரியவந்தது. புதுச்சேரி திரும்பிய சார்லஸ் கனடா நாட்டில் வேலை வாங்கி வருவதாக கூறி ₹7.50 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மீது பெரிய கடை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விஸ்வா கார்த்திக், பொது மேலாளர் ஹேமா மாலினி உட்பட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பத்திரப்பதிவு செய்ய வாலிபரை கழுவறைக்கு அழைத்து சென்று லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சாரம் பகுதியில் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் ஸ்ரீகாந்த் என்பவர் சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பல்வேறு பணிகளுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவுகளை செய்து கொடுப்பதாக பரவலாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் திருத்தலுடன் பத்திரப்பதிவு செய்யுமாறு கேட்டுள்ளார்.
இதற்கு மறுப்பு தெரிவித்த சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் திருத்தலுடன் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் லஞ்ச பணத்தோடு வாலிபரை சார் பதிவாளர் அலுவலகம் வரவழைத்த ஸ்ரீகாந்த் கழிவறைக்கு அழைத்து சென்று 3000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட அந்த வாலிபர் மேலும் லஞ்சம் கொடுக்கும்போது அதை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக, காங்கிரஸ் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இலவச அரிசி விநியோகத்தில் முறைகேடு நடந்தால் அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்க அப்போதைய ஆளுநர் கிரண்பேடி உத்தரவிட்டார். தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி விநியோகம் செய்வதில் அரசு 7 முறை கமிஷன் பெறுவதாக காங்கிரஸ் கட்சியும், ரூபாய் 15 கமிஷன் பெறுவதாக திமுகவும் வாய்க்கு வந்தபடி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே சைபர் குற்ற செயல் அதிகம் நடக்கும் மாநிலமாக புதுச்சேரி உருவாகியுள்ளது என்றும் அனைத்து காவல் நிலையங்களிலும் சைபர் கிரைம் பிரிவை துவக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆன்மீக சுற்றுலா தலமாக புதுச்சேரியை மாற்றுவோம் என ஆளுநர் கூறியதற்கு இந்து கிறிஸ்துவர்கள் வழிபாட்டு தலங்களில் முதலில் ஆடை கட்டுப்பாட்டை கொண்டுவர ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கர், எருக்குலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கர், எருக்குலா, குருமன்ஸ், மலக்குரவன் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்த நிலையில் இன்று சுதேசி பஞ்சாலை அருகே பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்துக்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார், மலக்குரவன் நலவாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வ குடிகளாக இருக்கும் மலக்குரவன், காட்டுநாயக்கன், எருக்குலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி அனைவரும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்திற்கு பிறகும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் தொண்டமானத்தம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியினை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன் குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொண்டமானத்தம் தீப ஒளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆகிய பள்ளிகளில் இன்று சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மற்றும் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டி சிறப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சரவணன் குமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சிறப்பித்தும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் கௌரவித்து சிறப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பாலஸ்தீன மற்றும் ஈரான் நாட்டின் மீது தொடர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் உடனடியாக போரை நிறுத்தக் கோரி ஜனநாயக உரிமைகள் மற்றும் மதசார்பின்மை பாதுகாப்பு மையம் சார்பில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே போர் நிறுத்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. பாலஸ்தீன மற்றும் ஈரான் நாட்டின் மீது தொடர்ந்து குண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தி வரும் அமெரிக்க ஏகாதிபத்திய இஸ்ரேல் அரசை கண்டித்தும் உடனடியாக தாக்குதலை கைவிட வேண்டும், குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொன்று குவிக்கும்
குழந்தைகளையும் பெண்களையும் பொதுமக்களையும் கொன்று குவிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனநாயக உரிமைகள் மற்றும் மதசார்பின்மை பாதுகாப்பு மையம் சார்பில் அண்ணா சிலை அருகே போர் நிறுத்த தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு வழக்கறிஞர் ரத்தினம் தலைமை தாங்கினார். பேராசிரியர் இளங்கோ, வழக்கறிஞர் லெனின் துரை, ஏஐயுடியூசி சிவக்குமார், மேகராஜ், சண்முகம் மற்றும் பலர் கலந்து கொண்டு இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இந்திராநகர் தொகுதி தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 1,00,000 நன்கொடையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு இந்திராநகர் திமுக பிரமுகர் பசிபிக் சங்கர் ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 1,00,000 நன்கொடையை மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முன்னிலையில் வழங்கினார். தொடர்ந்து ஆலய திருப்பணிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பார்வையிட்டார். தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆலய அறங்காவலர் குழு தலைவர் முருகன், நிர்வாகிகள் தன்ராஜ், சரவணன், ரகு, குமரன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள், வடிவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள போனஸ், நிலுவை சம்பளம் உள்ளிட்ட இதர சலுகைகளை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஏஎஃப்டி பஞ்சாலை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த 2020 மூடியது. பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ், சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்த கடந்த 3 வருடமாக தொழிலாளர்கள் பலப்பட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் அதை அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ், சம்பளம் மற்றும் இதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் இன்று பஞ்சாலை நுழைவுவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பத்திரப்பதிவு செய்ய வாலிபரை கழுவறைக்கு அழைத்து சென்று லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கனடாவில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலவச அரிசி விநியோகத்தில் அரசு கமிஷன் பெறுவதாக திமுக, காங்கிரஸ் கட்சியினர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி ஆளும் அரசுக்கு துணை போகின்றனர் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் 2 IPS அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறையில் சேர்ந்த நிலையில் பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.